Hi all, welcome to J2 Wealth. இந்த வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த சீரிஸ் பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள். இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் வெல்னஸ் மற்றும் உங்க ஃபினான்ஷியல் டிசிப்ளினை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு குட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வித் ரியல் லைஃப் சினாரியோட ப்ரொவைட் பண்ண போகிறோம். நம்மள பல பேருக்கு பல கனவுகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு தாண்டி வேலை செய்ய வேண்டான்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் மேலே அவங்க சில்ட்ரனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு டூர் போகணுன்னு ஒரு ஐடியாவும் இருக்கும். இதுக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு என்ன தேவை? கண்டினியூஸ் இன்கம். அதாவது 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆனாலும் நம்மளுக்கு ஒரு கண்டினியூஸ் இன்கம் இருந்தால் தான் நம்ம நினைக்கிற கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக்கு பல பிரைவேட் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ப்ரெசென்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா பென்ஷன் என்ற கான்செப்டே கிடையாது. நம்ம இன்னைக்கு என்ன சம்பாதிக்கிறோமோ அதை சேமிச்சு வச்சாதான் நம்மளோட ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எல்லாருமே உங்ககிட்டயே முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வருமானத்தை நம்பி உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இருப்பீங்க? ஒரு சர்வே டேட்டா படி கிட்டத்தட்ட 90% இந்திய மக்கள், அதாவது 50 வயசை தாண்டவங்க, ஏன் நம்ம ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்கிற பிளானை தொடர்ந்து நல்லா காது கொடுத்து கேளுங்க. உங்கள் லைஃப் லாங் இன்கம் பிளானை ஜஸ்ட் 5000 rupeesல சிம்பிளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அப்படி இந்த 5000 ரூபாவை எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்? ஆப்வியஸ்லி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே 20, 25, 30%, சில ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40, 45% கூட கொடுக்குது. பட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10, 15, 20 வருஷத்தில் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு? ஆவரேஜாக ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 13.5% ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 1995ல் ஸ்டார்ட் பண்ணது. ஃப்ரம் இன்செப்ஷன் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா HDFC டாப் 100 ஃபண்ட். இந்த ஃபண்டை ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1996ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரம் சின்ஸ் தென் அவங்க கிட்டத்தட்ட 19% ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளான் கன்சிடர் பண்ணும்போது நம்ம ஆவரேஜாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறது மினிமம் ஆவரேஜ் ஆஃப் 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா நம்ம மாதம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்னை நம்மளோட கால்குலேஷனுக்காக எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத பார்க்கணும். இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சின்ஸ் இன்செப்ஷன் ஒரு மிட் கேப்போ ஒரு ஸ்மால் கேப்போ ஒரு மல்டி கேப் ஃபண்டோ எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்னாக மினிமம் 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு 5000 rupees 25 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது 5000 rupees மாதம் 25 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து இப்போ ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஒரு 25 வயசு யங் ஃப்ரெஷர் இப்போ தான் வேலைக்கு போகிறாரு. அவருக்கு ஒரு 20000 ரூபாய் இல்லை 25000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு 5000 rupees SIP ஸ்டார்ட் பண்ண போகிறார். அவர் இந்த SIPயை அவரோட 25வது வயசுலேருந்து அவரோட 50வது வயசு வரைக்கும் இந்த SIPயை கண்டினியூ பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 25 இயர்ஸில் அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவர் பண்ண வேண்டியது வெறும் 15 லட்ச ரூபா மட்டும்தான். ஆனால் 25 வருஷம் கழிச்சு இந்த பணம் எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் இருக்குது. அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதை பல பேர் வந்து 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஈஸி டேர்ம்ஸில் சொல்லணும்னா வட்டிக்கு மேலே வட்டி கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி கிட்டத்தட்ட 1,64 லட்சம் நம்மளோட 15 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,49 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே வந்திருக்கும். இப்போ இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் 25 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அது வந்து 1,64 lakh rupees ஆயிடுச்சு. இதுலேருந்து எனக்கு மாதம் எப்படி 1 லட்ச ரூபா கொடுக்க போகிறீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா SWPன்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இது மூலிமா உங்களுக்கு மாதமோ இல்லை குவார்ட்டர்லியோ ஆஃப் இயர்லியோ இல்லை ஆனுவலியோ உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 1,64 லட்ச ரூபாயா நம்மளோட 15 லட்ச ரூபா க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் ஒவ்வொரு லட்ச ரூபாவை வித்ட்ரா பண்ண போகிறோம். இந்த SWP மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 25 year old 50 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது 25 வருஷம் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட 51st இயர்லேருந்து அவர் வந்து SWP ஸ்டார்ட் பண்ண போகிறாரு.
ஸோ அவர் வந்து மாதம் 1 lakh வித்ட்ரா பண்ணுறாரு. அதாவது இயர்லி 12 lakhs அவரோட லைவ்லிஹுட்காக அவர் வித்ட்ரா பண்ணுறாரு. ஸோ தொடர்ந்து இந்த வித்ட்ராவில் 30 வருஷம் பண்ண போகிறாரு. இதை வந்து இந்த எக்ஸாம்பிளுக்காக தான் நான் 30 வருஷம் சொல்கிறேன். இந்த வித்ட்ராவில் நீங்கள் 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷம் கூட நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். 1 லட்சம் மாதம் 30 இயர்ஸ்க்கு பண்ண போகிறாரு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,60,00,000 ரூபா டோட்டலாக வித்ட்ரா பண்ண போகிறாரு. இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ண போகிறீங்க. ஆனால் மீதி அமௌண்ட் எல்லாமே மார்க்கெட்டில் இன்வெஸ்டடாக இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸாக அந்த அமௌண்ட் எல்லாமே க்ரோ ஆகும். 30 வருஷம் கழித்து உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப முடியாது, கிட்டத்தட்ட 52 கோடியாக உங்கள் பணம் மாறி இருக்கும். ஆமாங்க, நான் சொல்கிறது நெஞ்சதான், கிட்டத்தட்ட 52 கோடியாக உங்கள் பணம் மாறி இருக்கும். ஸோ இது மூலிமா நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃபை ஈஸியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காகவும் நம்ம கடந்து போக முடியும். இன்னும் எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிட்டையர்மெண்ட் லைஃபை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் கண்டென்ட், ஃபினான்ஷியல் நியூஸ், அப்புறம் இன்டர்வியூஸ் வித் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் தெரிஞ்சுக்க J2 Wealthக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.